வணக்க நேயர்களே, இன்று ஆக்சிஜன் சேனல் வாயிலாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு தொப்பி சொன்ன வாழ்க்கை பாடம் என்ற தலைப்பில் ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். மலையடிவாரத்தில் ஒரு சன்னியாசி அமர்ந்திருந்தார். அங்கு ஒருவர் வந்தார். சுவாமி, ஆசைகளை உதற நினைக்கிறேன், ஆனால் முடியவில்லை, ஒட்டிக்கிட்டே வருகுது, என்ன செய்யலாம், இதற்கு என்ன தீர்வு என்று கேட்டார். இதுல உட்காரு, உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொன்ன கதை: ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவனுடைய பெயர் குப்புசாமி. அவன்கிட்ட ஒரு பழைய தொப்பி எப்பவுமே இருக்கும். அத அவன் எப்பொழுதுமே விட்டது கிடையாது. அதனால எல்லோரும் தொப்பிசாமி என்று சொல்வது வழக்கம். புது தொப்பி வாங்கிக்க கூடாதாப்பா என்று நண்பர்கள் எல்லோரும் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் என்றான். பணம் வைத்திருக்கிறான், செலவு பண்ண மாட்டான், மகா கஞ்சன். பழைய போத்தல்கள் சேகரித்து வித்து கொண்டு வந்தான். ஒரு நாள் ஒரு செண்டு போத்தல் அகப்பட்டது. அவனுக்கு ஒரு யோசனை தோணிச்சு. சிறிய சிறிய போத்தல்களில் அந்த செண்டை அடைத்து விற்பனை செய்ய ஆரம்பித்தான். நிறைய பணம் கிடைக்குமே என்ற பேராசை. அவனை பார்க்க அவன் நண்பன் வந்தான். ஏனப்பா, உன்னுடைய தொப்பியை மாத்த மாட்டியா? எல்லோரும் உன்னை கேலி செய்கிறார்களே என்றான். இந்த செண்டு போத்தல் எல்லாம் வித்தா பணம் வரும், அதில ஒரு புது தொப்பி வாங்கலாம் என்று இருக்கிறேன் என்றான். சரி வா, குளத்துல போய் குளிக்கலாம் என்று அவனையும் அழைத்து கொண்டு குளிக்க போனார்கள். இவனும் கரையில தன்னுடைய தொப்பியை கழட்டி வைத்துவிட்டு குளிக்க சென்றான். அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கு குளிக்க வந்தார். அவர் தன்னுடைய விலை உயர்ந்த தொப்பியை கரையில் வைத்துவிட்டு குளிக்க போனார். நண்பன் முன்னமே குளித்து விட்டு சென்று விட்டான். குப்புசாமி இப்ப குளித்து விட்டு வந்து பார்க்கிறான். புது தொப்பி கரையில் இருக்குது. இது நண்பன் தனக்காக வாங்கி வைத்திருக்கிறான் என்று சந்தோஷத்துல தப்பா புரிஞ்சு கொண்டு தொப்பியை அணிந்து கொண்டு வீடு சென்றான். நீதிபதி குளித்து விட்டு வந்து பார்க்கிறார். தொப்பியை காணவில்லை. உடனே கோபத்துடன் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கின்றார். அவங்களும் வந்து சோதனை செய்தார்கள். கீழே குப்புசாமியின் தொப்பி கிடந்துச்சு. இவனுடைய தொப்பிதான் ஊருக்கே தெரியுமே. நேரா அவன் வீட்டுக்கு போனார்கள். அங்கு புது தொப்பி இருந்துச்சு. அவனுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். அவனும் 1000 ரூபாயை கட்டிவிட்டு, உன்னால் தானே எனக்கு 1000 ரூபாய் நஷ்டமாச்சு என்று எரிச்சலோடு அந்த தொப்பியை அந்த ஊர் குளத்தில் எறிஞ்சு போட்டு வந்தான். அது மீன் பிடிக்கிற ஒருவன் வலையில் சிக்கிக் கொண்டது. அவன் வருகின்ற வழியில் அதை வேகமாக வீச அது குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியே போய் அங்கிருந்த செண்டு போத்தல்கள் மேலே விழுந்து எல்லாம் உடைஞ்சு வீணா போனது. குப்புசாமி கோபத்துடன் தனது தோட்டத்துல ஒரு குழியை வெட்டி அதுல அந்த தொப்பியை வச்சு மூடி விட்டான். அடுத்த வீட்டுக்காரன் அதை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறான். ஏதோ சட்டவிரோதமாக என்னமோ புதைக்கிறான் என்று தப்பா புரிந்து கொண்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தான். போலீசும் வந்து குழியை தோண்டி பார்க்க அவனுடைய தொப்பி கிடந்தது. எல்லோரும் ஏளனமாக சிரிக்க அவனுக்கு வெட்கமாக போய்விட்டது. அவன் அன்று ராத்திரி அந்த தொப்பியை எடுத்துக்கொண்டு கல்லில கட்டி குடிநீர் தொட்டியில் போட்டு விட்டான். குடிநீர் குழாய் அடைபட்டு தண்ணீர் வரவில்லை. என்னவென்று பார்க்க மாநகராட்சி அலுவலகர்கள் வந்து பார்த்தால் தொப்பி இருந்துச்சு. உடனே குடிநீரை பாழாக்கிய குற்றத்துக்காக 2000 ரூபாய் அபராதம் விதித்தனர். அதையும் கட்டிவிட்டு கடைசியில் அந்த தொப்பியை தீயிட்டு கொளுத்தி வீசி எறிந்தான். கொஞ்ச நேரத்துல தீயணைப்பு படை வந்தது. இவன் வீசி எறிந்தது அவன் வீட்டு கூரையில். அவனது பணத்தாசையும் அவனுடைய வீடும் எரிந்து போச்சு. இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த சன்னியாசி. இப்ப அந்த குப்புசாமி எங்கே என்று கேட்டார் கதை கேட்டவர். இன்னுமா என்னை தெரியவில்லை, நான் தான் அந்த குப்புசாமி என்றார் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமி கிட்ட இருந்த மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது. எப்படி தொலைக்கிறது என்று தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கின்ற மாயை. மெஞ்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை எரிஞ்சு போகும். சூரியன் உதிக்கும் போது இருள் விலகுவது போல ஒரு சிறு துளி விழிப்புணர்வு கூட பற்றை அறுத்துவிடும். இன்னும் ஒரு சுவையான பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.